வணக்கம் நண்பர்களே. கதை கேட்க இணைந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறேன். கிரைம் எழுத்தாளர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் படித்ததில் பிடித்தது என்று ஒரு நிகழ்வை குறிப்பிட்டிருக்கிறார். அதனை இந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு கணவர் தனது மனைவிக்கு காது கேட்கவில்லை என்பதை உணர்ந்து மிகவும் கலக்கம் அடைகிறார். இதனை எப்படி தனது மனைவியிடத்திலே சொல்வது என்று தயக்கம் அவருக்கு. ஆனால் எப்படியும் உரையாடல் இல்லாமல் தினந்தோறும் குடும்பத்தை சிவனே நடத்துவது என்பது இயலாத காரியம். என்ன செய்வது என்று யோசித்து தங்களது குடும்ப மருத்துவரிடத்திலே இந்த செய்தியை சொல்கிறார். உடனே அதற்கு அந்த குடும்ப மருத்துவர் சொல்கிறார், முதலில் அவர்களுக்கு காது கேளாமை எந்த அளவில் இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் ஒரு தொலைவில் இருந்து அவருக்கு சில விஷயத்தை சொல்லுங்கள். அந்த செய்தி அவர் காதுக்கு எட்டாவிடில் ஒரு 10 அடியை குறைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக அவருக்கு காது, நீங்கள் சொன்ன செய்தி அவர் காதுக்கு எட்டும் வரையாக ஒவ்வொரு 10 அடியாக நீங்கள் குறைத்துக் கொண்டே வாருங்கள். எந்த தொலைவில் இருந்து சொன்னால் அவருக்கு காது கேட்கிறது என்பதை நீங்கள் புரிந்து வந்தால் மட்டும்தான் பிறகு இதனை எப்படி நாம் கையாள முடியும் என்று அந்த ஆலோசனையை குடும்ப மருத்துவர் சொன்னார். இதை கேட்டதும் உடனே அந்த கணவர் வீட்டுக்கு வருகிறார். சமையல் அறையில் தனது மனைவி வேலை செய்து கொண்டிருக்கிறார். சற்று தொலைவில் நின்று கொண்டு இன்றைக்கு இரவு என்ன சமையல் என்று கேட்கிறார். மனைவி இடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மருத்துவர் சொன்னதை நினைவில் வைத்துக் கொண்டு இப்பொழுது ஒரு 40 அடி தொலைவில் நின்று கொண்டு மீண்டும் தனது மனைவி இடத்திலே அதே கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு இரவு என்ன சமையல்? இப்பொழுதும் மனைவி இடத்திலிருந்து எந்த பதிலும் வந்ததாக தெரியவில்லை. இப்பொழுது 10 அடியை குறைத்துக் கொண்டு ஒரு 30 அடிக்கு தொலைவில் நின்று கொண்டு மீண்டும் அதே கேள்வியை கேட்கிறார். இப்பொழுதும் மனைவி இடத்திலிருந்தும் எந்த அசைவுகளும் வந்ததாக தெரியவில்லை. இன்னும் ஒரு 10 அடி முன்னே சென்று 20 அடி பக்கத்தில் சென்று கொண்டு மீண்டும் மனைவி இடத்திலே கேட்கிறார். இன்றைக்கு இரவு என்ன சமையல்? இப்பொழுதும் மனைவி இடத்திலிருந்து எந்த அசைவும் வரவில்லை. இப்போது மேலும் 10 அடியை குறைத்துக் கொண்டு தனது மனைவிக்கு 10 அடிக்கு அருகில் நின்று கொண்டு கணவர் கேட்கிறார், இன்றைக்கு இரவு என்ன சமையல்? இப்பொழுது மனைவி பதில் சொல்கிறார், ஏங்க 5வது தடவை சொல்றேங்க, இன்னைக்கு நைட்டு சப்பாத்தியும் குருமாவுங்க. ஆக இப்படி ஒரு வேடிக்கையான ஒரு நிகழ்வினை ராஜேஷ்குமார் அவர்கள் பதிவு செய்திருந்தார். இதை படித்த பொழுது எனக்கு நான் படித்த ஒரு கதை நினைவுக்கு வந்தது. அதனையும் இப்பொழுது உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சாமியாரோட மகிமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெண் அந்த சாமியார் கிட்ட போய் நின்று ஒரு உதவி கேட்கிறாங்க. சாமி, நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கணும், என் கணவரை விட நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு உதவி புரியணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த சாமியார் சொன்னாரு, உனக்கு நான் 3 வரம் தரேன். அந்த 3 வரத்துல நீ என்ன வேணாலும் கேளு, நீ கேட்கிற அந்த 3 விஷயங்கள் உடனே உனக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. இந்த பொண்ணு சந்தோஷத்துல வாயடைச்சு போய் நின்னான். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உனக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அதை விட 100 மடங்கு அதிகமா உன் கணவனுக்கு கிடைக்கும், பரவாயில்லையா அப்படின்னாரு. ஒரு தடவை யோசிச்சு பார்த்துட்டு, பரவாயில்ல சாமி அப்படின்னா. சரி, உன் வரத்தை கேளு, உனக்கு 3 வரம் தரேன் அப்படின்னாரு. இந்த முதல் வரத்தை கேட்டான், எனக்கு ரொம்ப சொகுசா கம்ஃபர்டபுளா ஒரு கார் வேணும் அப்படின்னு கேட்டா. நல்லா யோசிச்சுக்க, உனக்கு ஒரு கார் கிடைச்சதுன்னா உன் கணவனுக்கு 100 கார் அதே மாதிரி கிடைக்கும், பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல சாமி, சொபஸ்டிகேட்டடா நல்ல சொகுசா எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா. உடனே சுவாமியார் ஒரு மந்திரத்தை சொன்னார். ஒரு சொபஸ்டிகேட்டடா அந்த பொண்ணு கேட்ட மாதிரியே ஒரு கார் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து நின்றுச்சு. அப்படியே சுவாமியாரோட மந்திரத்தை பார்த்து பிரமிச்சு போய் நின்று அந்த பொண்ணு ஆனந்தத்தில் இருந்தா. இப்ப 2வது வரத்தை கேட்க சொன்னாரு. இப்ப அந்த பொண்ணு 2வது வரத்தை கேட்டா, சாமி எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் வேணும். 10 கோடி ரூபாய் தானே, ஆனா உன் கணவனுக்கு அதை விட 100 மடங்கு அதிகமா கிடைக்கும், பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல சாமி அப்படின்னா. சரின்னு மறுபடியும் சாமியார் மந்திரத்தை சொன்னாரு. இப்ப அந்த பொண்ணு முன்னாடி 10 கோடி ரூபாய் பணம் வந்துருந்துச்சு. இப்ப அந்த பொண்ணு 3வது ஒரு வரம் கேட்க ஆரம்பிச்சா. சாமி, எனக்கு ரொம்ப 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 மைல்டா ஒரு ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னா. அந்த மனைவி எதிர்பார்த்தது என்னன்னா, தனக்கு நடக்கிறதுல இருந்து 100 மடங்கு தன் வீட்டுக்காரருக்கு நடக்கும்னா, எனக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா 100 மடங்கு அதிகமா வந்தா அவன் செத்து போயிடுவான் அப்படிங்கிற தோரணையில அவ கேட்டா. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவளுக்கு மைல்டா ஹார்ட் அட்டாக் வந்தா அதை விட 100 மடங்கு மைல்டா அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆக இந்த கதையும் வேடிக்கையா மேடைகள்ல சொல்லுவாங்க. ஆக இந்த 2 கதைகளுமே ஒரு வேடிக்கையாக, ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் ஒரு சுவாரஸ்யமாக, வேடிக்கையாக, கேளிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பகிரப்படுது. இருந்த போதிலும் கூட இந்த 2 கதைகளில் இருக்கக்கூடிய ஆழமான செய்தி ரொம்ப 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 முக்கியம். முதல் கதையில அந்த வீட்டுக்காரருக்கு காது கேட்கல, ஆனா தான் கேட்கறதுக்கு பதில் வரலன்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு தன் மனைவிக்கு காது கேட்கல அப்படின்னு இவர் ஒரு தீர்மானத்துக்கு வர்றாரு.
ஆக நம்மிடத்திலே குறையை வைத்துக் கொண்டு நாம் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு பிறரிடத்திலே குறைகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உணராமல் எதிரில் இருக்கக்கூடியவர்களை ஒரே கண்ணோட்டத்தில் அவர்கள் செய்வது பிழை என்கின்ற எண்ணம் பலரிடத்திலும் இருக்கிறது. என்றைக்கு சுட்டு விரலை நம்மை நோக்கி திருப்பி நம்மிடத்தில் குறை இருக்கிறது என்பதனை உணர்ந்து நமது குறைகளை போக்குகிறோமோ அன்றைக்கு நமக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரின் நிறைகள் மட்டுமே நம் இடத்திலே தெரியும். ஆக இது ஒரு ஆழமான செய்தி. அதே போல இரண்டாவது கதை ஒரு வேடிக்கையான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபேண்டசி கதை போல தெரிந்தாலும் கூட நம்மை அறிவாளிகள் என்று நாம் என்றைக்கு நினைக்க தொடங்குகிறோமோ காலம் நம்மை வடிகட்டிய முட்டாள் என்று முத்திரை குத்த தொடங்குகிறது. ஆக இதுவும் மிக முக்கியமான ஒன்று. எல்லோருக்குமே ஆறறிவு இருக்கிறது. சிலருக்கு ஐக்யூ லெவல் முன்ன பின்ன இருக்கலாம், சிலருக்கான வாசிப்பு அனுபவங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நாம் தான் அறிவாளி, அடுத்தவர்கள் எல்லாம் முட்டாள் என்கின்ற மனோபாவம் நம்மிடத்திலே வருமானால் நம்மை விட வடிகட்டிய முட்டாள் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதற்கு அந்த கதை ஒரு சான்று. ஆக அடுத்தவரை பற்றிய பிம்பமோ அடுத்தவரை பற்றியோ சிந்தனையோ வருவதற்கு முன்னால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய நாம் நம்மை பற்றிய சிந்தனையும் நமது வாழ்வை பற்றிய சிந்தனையுமே அதிகமாக கொண்டு நேர்மறை சிந்தனையோடு நகர்ந்தால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நிறைந்த மனிதர்களாக நமக்கு உதவி புரியும் மனிதர்களாக இருப்பார்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.